வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை ஊர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம் எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. இந்த என்டையர் வீடியோவே எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது மட்டுமே. ஸோ ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் போட்டு தர்மடி அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ப்ரிடாமினண்ட்டாக சில நியூஸஸ் சப்போர்ட் பண்ணுது. மார்க்கெட் இன்னைக்கான நாளில் நிஃப்டி மட்டுமே 205 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. சென்செக்ஸ் 852 பாயிண்ட்ஸ் கீழே. ஸோ ஓவரால் இது என்ன ரீசனால இருந்துச்சுன்னா, யூஎஸ் ஈரானுக்கு நடுவில் நடந்த அந்த பீஸ் டாக்ஸ் பீஸும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டாங்க. ஸோ பீஸ் டாக் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாமல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக ஸ்டாக் மார்க்கெட்டை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ கார்பரேட் நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் அலைன்ஸுங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியோட 50-50 ஜாயின்ட் வெஞ்சராக வச்சு ஜென்ரல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாருக்குள்ளே வர்றதா பேசியிருக்காங்க. ஸோ இது ஜியோ ஃபினான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இன்சூரன்ஸ் பிளேயில் இது டிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் லைக் ஸ்டார் ஹெல்த்து, நியூ இந்தியா இன்சூரன்ஸு இது எல்லாத்தையுமே ரீரேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்கு, ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அடுத்த ஐடி செக்டாரில் முக்கியமான அப்டேட்டாக நான் பார்க்குறது இன்ஃபோசிஸ் ஓப்பன் ஏஐயோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தோ இது இன்ஃபோசிஸ்க்கு லாங் டேர்மில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் கூட மார்க்கெட் இன்னைக்கான நாளில் இன்ஃபோசிஸ் அடிச்சிருக்கு 1.25% டவுனு. ஏன் அப்படின்னா, ஏஐ நிறைய லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஐடி ஒர்க் ஆட்டோமேட் பண்ணிடுச்சுன்னா ஜாப் அன்சர்டினிட்டி இருக்கும், ரெவென்யூ எப்படி ரீலோகேட் ஆகுங்கிற ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இன் ஜென்ரல் ஃபாரின்ல ஒரு ஐடி கம்பெனி நாங்கள் ஏஐயோட கொலாபரேட் பண்றோம்னு சொன்னா எல்லா மார்க்கெட்ல அந்த கம்பெனியை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே இது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஓவரால் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ஹிட் 59.1, சர்வீஸ் பிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 57.9. இது கம்ஃபர்டபுளா ஃப்ளோர் டெரிட்டரியான 50க்கு மேலவே இருக்கு. இது இந்தியாவோட டொமஸ்டிக் எக்கனாமி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற இண்டிகேஷன் தருது. ஸோ Q4ஓட ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட கேலண்டர் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ரிப்போர்ட் April 24 நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இது எல்லாமே லாஸ்ட் செக்டர் கம்பெனிஸ்ங்கிறதுனால எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. இன்னைக்கு பெங்கால் எலெக்ஷன்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேபிள் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக வாய்ப்புக்குமே பிரகாசமாக இருக்கு. ஸோ கார்பரேட்ல இன்னொரு நியூஸ் பொறுத்த வரைக்கும் கேபி எனர்ஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி எனக்கு பெருசாக தெரியல. எனர்ஜி செக்டாரில் நான் எனர்ஜி செக்டாரில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ் லைக் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். லைக் ஒரு 41 பேங்கிங் ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி அந்த வீடியோவுமே நான் பிங் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க தாராளமாக பாருங்க. இது ஒரு ஸ்மால் செக்டார் கார்ட் கம்பெனி. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இன்டர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அது வாங்கினதும் இந்த ஸ்டாக் 4.27% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட் வைஸ் பார்த்தா ஃபார்மா 2.11% அப்பு, ஹெல்த் கேர் 1.40% அப்பு, எஃப்எம்சிஜி 0.80% அப்பு, மீடியா 0.5% அப்பு, ஆட்டோ -0.25%, பிஎஸ்யூபி பேங்க்கு 2.19%, ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு 1.80%, பிரைவேட் பேங்கிங் ஸ்டாக்ஸு 1.2% டவுனு, ஐடி 1% டவுனு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 0.91% டவுன். டாப் மூவர்ஸ் இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி Q4 ரிசல்ட்ஸ் ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஃபார்மா ஸ்டாக் மட்டும்தான் ரொம்ப டிஃபென்சிவா பிளே ஆகிட்டு இருந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட மணியை ஃபார்மால உள்ள லார்ஜ் கேப் பக்கம் சேஃபாக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நோட்டபிளி நிறைய இன்கம்ஸ் டாலர்ல ஜென்ரேட் பண்றதுனால இன்னைக்கான மார்க்கெட்ல டாக்டர் ரெட்டி 9% அப்பு, சிப்லா பொறுத்த வரைக்குமே 4.38% அப்பு. சிப்லாவுமே ஸ்ட்ராங்கா யூஎஸோட ஜென்ரிக் மெடிசின் பைப்லைன் ஹோல்ட் பண்ணுது. ஸ்டேபிளான டொமஸ்டிக் பிசினஸ்மே அந்த சிப்லாக்குமே இருக்கு. ஸோ அதர் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4.43% அப்பு. ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா வந்திருக்கு. Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 31% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் 20%
இயர் ஆன் இயர் growth வந்து காட்டியிருக்காங்க. இது ஸ்ட்ரீட்ல எஸ்டிமேட் பண்ண எல்லா நம்பர்ஸையுமே பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ரீசனால 8.34% அப்பு. டேட்டா பேட்டர்ன்ஸுங்கிற டிஃபென்ஸ் ரிலேட்டடான கம்பெனி வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல 10% அப்பு. ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்ல டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ் அப்வர்ட் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ்ங்கிற கம்பெனி எம்பெடட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது 52 வீக் ஹைக்கு ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. ஓவராலா இந்த ஸ்டாக் வந்து 19% இந்த லாஸ்ட் 2 days வந்து ஜம்ப் ஆயிருக்கு. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் -2.45% டவுனு. ஸோ ட்ரெண்ட் வந்து என்னதான் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த வார் சுச்சுவேஷனால. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபி டிப்ரிசியேஷன், க்ரூட் ஆயில் ஜம்ப், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதனால ஷார்ட் டேர்ம்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த மாதிரியான கன்சியூமர் செக்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல. டெக் மகேந்திரா இன்னைக்கான மார்க்கெட்ல 2.3% டவுனு ஆஃப்டர் இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ்ட் கொலாபரேஷன் வித் ஓப்பன் ஏஐ. சின்ஸ் இன்ஃபோசிஸ் வந்து ஓப்பன் ஏஐயோட கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே டெக் மகேந்திராவுமே கிட்டத்தட்ட ட்ரெடிஷ்னல் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஓவராலாவே ஐடி செக்டர் ஸ்டாக்கே ப்ரெஷருக்கு எடுத்துட்டு போகுது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து -2.7% டவுனு. நாளைக்கு இதோட Q4 ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான நியூஸ் இருக்கு. ரிடாமினண்டா ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்காது அப்படிங்கிற தாட் தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. ஏன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ப்ரிடாமினண்டா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்கறது தான் ஸ்ட்ராங் பேஸ் கஸ்டமர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த க்ரூட் ஆயில் ப்ரெஷர்னால கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆட்டோ செக்டர்ஸே ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ அதனால அதை பேக்கப் பண்ணியிருக்கிற ஃபினான்ஸ் செக்டருமே இன்னைக்கான மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓவரால் கன்சியூமர் டியூரபிள் செக்டரே ப்ரெஷர்ல இருக்கு. ஆல்சோ அவங்களுக்கு இன்புட்டோட காஸ்டோட இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. டிமாண்டுமே ஸ்லோ டவுன் ஆகிற ஃபியர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஹேவல்ஸ் இந்தியாவோட ஸ்டாக் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல 6% கிட்ட டிராப் ஆயிருக்கு. பிஇ வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டா 52x ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. growth trajectory வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால ஹேவல்ஸ் இந்தியா டிராப் ஆயிருக்கு. ஐஎஃப்எஃப்எல் ஃபினான்ஸ் ஒரு மிட் கேப் கம்பெனி வந்து என்பிஎஸ்சி செக்டர்மெண்ட் கீழே வருது. இதுவுமே இன்னைக்கான மார்க்கெட்ல வந்து விழுந்திருக்கு. ஏன்னா இது ப்ரிடாமினண்டா கோல்ட் லோன் பேஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டனில இந்த கம்பெனி எப்படி சர்வே பண்ணி வருதுங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமாங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் டு கீப் இட் அண்டர் வாட்ச் லிஸ்ட். ஃபார்மா ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி, சிப்லா அண்ட் ஆல்பமிக் ஃபார்மா இந்த 3 கம்பெனியுமே நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தால் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் நெஸ்லே இந்தியா, சங்கம் இந்தியா இந்த 2 கம்பெனியுமே தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. சங்கம் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கம்பெனி பத்தின ஃபுல் டீடைல் தெரியல. இது ஒரு ஸ்மால் கேப் டெக்ஸ்டைல் கம்பெனி. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டா 245% வந்து ரெவன்யூ ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அதனால இது என் கண்ணில் பட்டுச்சு, நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் கம்பெனியை வந்து நம்ம ஒரு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸ்டாக் டு டீடைல் இந்த டிஃபென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டேட்டா பேட்டர்ன்ஸு ஜிஇ வெர்னோவா அப்படிங்கிற ஒரு கம்பெனியுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஜிஇ வெர்னோவா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் செக்டார் இன்க்ரீஸ் ஆகும்போது 8.71% அப் ஆயிருக்கு. ஐடி செக்டாரில் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி அப் ஆயிருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆரக்கிள் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 31% ரெவன்யூ க்ரோத் வந்து காட்டியிருக்காங்க. 20% இயர் ஆன் இயர் ஃபினான்ஷியல் க்ரோத்துமே அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ப்ரிடாமினண்டா பேங்கிங்கான சாஃப்ட்வேர் குளோபலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் பேங்கிங்கான சாஃப்ட்வேர் குளோபலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏஐ அதுக்குள்ளே இன்னும் இம்பாக்ட் பண்ணலங்கிற நியூஸ்னால ஆரக்கிள் ஸ்டாக் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் டு அவாய்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க் வந்து டிக்ளைன்ல இருக்கு. டிப்ல தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, அவாய்ட் பண்ண வேண்டாம். மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அசோக் லைலாண்ட் வந்து ஓவர்லி பிரைஸ்டில் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து வந்து பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. டியூரபிள்ஸ்ல ஹேவல்ஸ் இந்தியா இன்னுமே பிஇ வந்து டிராப் ஆகணும், டிராப் ஆனோன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்னைக்கான மார்க்கெட்ல 1000 rupees வந்து விழுந்திருக்கு. சில்வர் 8480 rupees விழுந்திருக்கு. க்ரூட் ஆயில் $102.90 பெர் பேரல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருபி இந்த இன்ஃபிளேஷனை பேஸ் பண்ணி 94.20 போயிருச்சு. ருபி என்னதான் முட்டு கொடுத்து 92, 93 எடுத்துட்டு வந்தாலும் பேக் டு டவுனை நோக்கியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ் ஈரானோட டிப்ளமேட்டிக் டெவலப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் புல்லிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான், பீரிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. ஸ்டாக் டு கன்சிடர் என்ன பொறுத்த வரைக்கும்
இண்டிபெண்டா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. டாக்டர் ரெட்டி அண்ட் இன்னொன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி Q4 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒலட்டைலா பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு டிப் ஆச்சு அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹைல நெஸ்ட்லே இந்தியா இருக்கு. ஏன்னா அவங்களோட ரெவென்யூ மட்டுமே 27% Q4ஓட ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 9% லாஸ்ட் 3 செஷன்ல இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி அப்டேட்ஸ் காண்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.